மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் பூம்புகார் சுற்றுலா தலத்தில் பல்வேறு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நமது முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் 25/4/1975 இந்த பூம்புகார் சுற்றுலா தலத்தை மேம்படுத்துகின்ற வகையில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த மயிலாடுதுறை மாவட்டத்திற்குட்பட்ட பூம்புகார் சுற்றுலா தலத்தில் 23.6 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு பணிகள் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. பணிகள் தொடங்கியதற்கு பிறகு உள்ளூர் கிராமத்தை சார்ந்த மக்கள் பல்வேறு கோரிக்கைகள் வைத்தார்கள். அதற்கு தகுந்தாற்போல் ஒரு சில மாற்றங்கள் செய்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 70% பணிகள் நிறைவுற்றிருக்கிறது. கூடுதலாக என்னென்ன தேவைப்படுகிறது என்பதை நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள், நமது மாண்புமிகு பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் நிவேதா முருகன், மாண்புமிகு நமது சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் பன்னீர்செல்வம், அதேபோல் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் உமா மகேஸ்வரி சங்கர் உள்ளிட்ட அத்தனை பேரும் நேரடியாக இந்த பகுதியில் ஆய்வுகள் மேற்கொண்டோம். அந்த அடிப்படையில் பணிகளை விரைந்து முடித்து இந்த சுற்றுலா தலத்துக்கான அத்தனை நடவடிக்கைகள் மேற்கொண்டு விரைந்து 2 மாத காலத்திற்குள்ளாக முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அளவுக்கு பணிகள் மிக விரைவாக நடைபெறுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்பதை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இங்கே இருக்கிற மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று பார்த்தீங்கன்னா திருவலங்காட்டில் ஒரு வெடி விபத்தில் 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஒருத்தர் மிக ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அந்த உயிரிழந்தவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து தலா 3 லட்சமும், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றவர்களுக்கு தலா 1 லட்சம் வழங்கப்பட இருக்கிறது என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். சார், இப்ப திமுக பாஜக ரகசிய கூட்டணி இருக்குங்கிறாங்க எதிர்கட்சிலாம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், பேரறிஞர் பெருந்தகை அண்ணா, முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் வழிவந்த ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சருடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் எந்த மாற்றமும் வேற பள்ளி மாணவர்கள் 2 பேர் இறந்துருக்காங்க. அவங்களுக்கு எது நிவாரணம்? அந்த நேரடியாக நான் இப்போ போய் பார்த்துட்டு வந்திருக்கோம். 2 மாணவர்கள், மாவீரன், இன்னொரு சக்தி, 2 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கும் வீடுக்கு போய் நேரடியாக ஆறுதல் சொல்லி சொந்த நிதி மூலமாக நிதி உதவி வழங்கியிருக்கோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கும் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கும் காலையில் கடிதம் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். அதற்கும் உரிய இழப்பீடுகள் முதலீடு திட்டு நாதல்படுகை பகுதியில் புயல் பாதுகாப்பு மையம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. அந்த அடிப்படையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட 2 இடங்களிலுமே 7,92,00,000 ரூபாயில் முதலீடு திட்டிலும், அதே போல் நாதல்படுகையில் 7,92,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் 2 புதிய புயல் பாதுகாப்பு மையங்கள் இன்றைக்கு அதற்கான அனுமதி வழங்கப்பட்டு அதற்கான இடம் கையகப்படுத்துகின்ற பணி இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர், இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து முதல் கட்டமாக 2 இடங்களுக்குமான அந்த நில மதிப்பீடு செய்யப்பட்டு அரசு நிதி வரப்பட்டிருக்கிறது. அது வழங்கப்பட்டு நாளைய தினமே அந்த இடத்துக்கான புயல் பாதுகாப்பு மையம் அமையவிருக்கின்ற இடத்தை பென்சிங் பண்ண சொல்லியிருக்கோம். இன்னொரு 15 அல்லது 20 தினங்களுக்குள் டெண்டர் விடப்பட்டு அந்த புயல் பாதுகாப்பு மையம் பணிகள் தொடங்கப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். காவேரி மோர்வார் தூர்வாரத்துக்கு நடவடிக்கை கண்டிப்பா எந்தெந்த பகுதியில் அந்த மாதிரி தூர்வாரப்பட வேண்டியிருக்கோ அது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு கண்டிப்பாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும். சீர்காழி வட்டாரத்தில் ரொம்ப நாளாக அப்படியே கிடக்கு. அது ஏதோ புதிய கட்டிடம் கட்டுறதுக்கு வாய்ப்பு கவர்மெண்ட்ல சாங்ஷன் ஆயிருக்கான், பார்த்துட்டு சொல்றேன்.